கடந்த 2019ஆம் ஆண்டு சீனாவின் வுகான் பகுதியில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் பின்னர் உலகம் முழுவதும் மிக வேகமாக பரவியது. கொரோனா தொற்று காரணமாக பல நாடுகளில் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டது. மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியதுடன் உலக நாடுகளின் இயல்பு வாழ்க்கையே பல மாதங்களுக்கு முடங்கியது. பல ஆண்டுகளுக்கு பிறகு கொரோனா பாதிப்பில் இருந்து உலக நாடுகள் படிப்படியாக மீண்டு வந்துள்ள நிலையில் தற்போது ஆப்பிரிக்காவில் பரவி வரும் மற்றொரு கொடிய வைரஸ் உலக சுகாதார அமைப்புகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதுதான் எபோலா. ஆப்பிரிக்காவின் காங்கோ ஜனநாயக குடியரசில் குறிப்பாக இட்டூரி மாகாணத்தை மையமாக கொண்டு புண்டி புக்கியோ வகை எபோலா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இந்த தொற்று 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து நிலைமை தீவிரமாக இருப்பதாக கருதிய உலக சுகாதார அமைப்பு மே 17ஆம் தேதி இந்த பரவலை சர்வதேச அளவில் கவலைக்குரிய பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்தது. இந்த எபோலா பரவல் மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. ஜூலை 25ஆம் தேதி காங்கோ அரசாங்கம் வெளியிட்ட தகவலின்படி உறுதிப்படுத்தப்பட்ட பாதிப்புகளின் எண்ணிக்கை 3075ஐ கடந்திருந்தது. இதில் 1354 பேர் உயிரிழந்திருந்தனர். அதன் பின்னரும் தொற்று தொடர்ந்து தீவிரமாகி வருகிறது. உலக சுகாதார அமைப்பின் சமீபத்திய மதிப்பீட்டின்படி இது காங்கோவில் இதுவரை பதிவான மிகப்பெரிய புண்டிபுக்கியோ எபோலா பரவலாக மாறியுள்ளது. மேலும் 2013 முதல் 2016ஆம் ஆண்டு வரை மேற்கு ஆப்பிரிக்காவில் ஏற்பட்ட மிகப்பெரிய எபோலா பேரிடருக்கு பிறகு வரலாற்றில் மிகப்பெரிய எபோலா பரவல்களில் ஒன்றாக இது மாறியுள்ளது. இதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. பொதுவாக எபோலா என்று சொன்னவுடன் ஏற்கனவே அறியப்பட்ட சைரா வகை எபோலா நமக்கு நினைவு வரும். அந்த வகை எபோலாவுக்கு தடுப்பூசிகளும் குறிப்பிட்ட சிகிச்சைகளும் உள்ளன. ஆனால் தற்போது காங்கோவில் பரவி வரும் புண்டிபிக்கியோ வைரஸ் இந்த வகை வைரசுக்கு தற்போதும் உரிமம் பெற்ற தடுப்பூசியோ அல்லது குறிப்பிட்ட சிகிச்சை மருந்தோ இல்லை. இதுதான் மருத்துவ நிபுணர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. எனினும் இதற்கான தடுப்பூசி மற்றும் சிகிச்சை முறைகளை உருவாக்கும் ஆய்வுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஆகஸ்ட் 7ஆம் தேதி உலக சுகாதார அமைப்பு தொழில்நுட்ப ஆலோசனை குழு ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள எர்விபோ தடுப்பூசியை புண்டிபுக்கியோ வைரசுக்கு எதிரான மருத்துவ ஆய்வில் பரிசோதிக்க பரிந்துரைத்துள்ளது. இந்த மருத்துவ ஆய்வை விரைவில் தொடங்குவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மேலும் எபோலா கொரோனா வைரஸ் போல காற்றின் மூலம் எளிதாக பரவும் வைரஸ் அல்ல. பாதிக்கப்பட்ட ஒருவரின் இரத்தம், உடல் திரவங்கள் அல்லது பாதிக்கப்பட்ட உடலுடன் நேரடி தொடர்பு ஏற்படும் போது தொற்று ஏற்படக்கூடும். அதனால் நோயாளிகளை கவனிக்கும் சுகாதார பணியாளர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதிக ஆபத்து இருக்கிறது. இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களை விரைவாக கண்டறிவது, அவர்களை தனிமைப்படுத்துவது, அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்காணிப்பது மற்றும் பாதுகாப்பான முறையில் இறுதிச் சடங்குகளை மேற்கொள்வது ஆகியவை மிகவும் முக்கியமாகின்றன. இந்த தொற்று காங்கோவில் மட்டும் கவலையை ஏற்படுத்தவில்லை. காங்கோவில் இருந்து உகாண்டாவுக்கும் தொற்று சென்றது உறுதி செய்யப்பட்டது. ஆனால் உலக சுகாதார அமைப்பின் சமீபத்திய தகவலின்படி உகாண்டாவில் ஜூன் 21ஆம் தேதிக்கு பின்னர் புதிய பாதிப்புகள் பதிவாகவில்லை. எனவே அங்கு நிலைமை காங்கோவை விட கட்டுப்பாட்டில் இருப்பதாக தெரிகிறது. மேலும் காங்கோவில் பணியாற்றிய சில சர்வதேச சுகாதார பணியாளர்களுக்கும் தொற்று ஏற்பட்டது. பிரான்சிலும் காங்கோவில் பணியாற்றி திரும்பிய மருத்துவர் ஒருவருக்கு புண்டிபுக்கியோ எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அவர் சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்து மருத்துவமனையில் இருந்து வெளியேறியதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அவருடன் தொடர்பில் இருந்தவர்களிடையே புதிய தொற்று கண்டறியப்படவில்லை. இதுதான் தற்போது பலரின் முக்கிய கேள்வியாக உள்ளது. ஆனால் இப்போதைய நிலையை கொரோனா காலத்துடன் நேரடியாக ஒப்பிடுவது சரியாக இருக்காது. கொரோனா போன்ற சுவாச வைரஸ்கள் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு மிகவும் எளிதாக பரவக்கூடும். ஆனால் எபோலா அப்படியல்ல. நேரடி தொடர்பு மூலம் முக்கியமாக பரவுகிறது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா காலத்தில் இருந்ததை போன்ற பரவல் ஏற்பட்டுவிட்டதாக கூறுவதற்கு ஆதாரமில்லை. உலக சுகாதார அமைப்பின் தற்போதைய மதிப்பீட்டில் காங்கோவில் தேசிய அளவில் ஆபத்து மிக அதிகமாகவும் பிராந்திய அளவில் அதிகமாகவும் உள்ளது. ஆனால் உலகளாவிய அளவில் ஆபத்து தற்போது குறைவாகவே மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் காங்கோவில் பரவி வரும் புண்டிபுக்கியோ எபோலா வைரஸ் தற்போது உலகளாவிய பேரிடராக மாறிவிட்டது என்று கூற முடியாது. ஆனால் இது வேகமாக பரவி வருவதால் சர்வதேச சுகாதார அமைப்புகள் மிகுந்த எச்சரிக்கையுடன்
எச்சரிக்கையுடன் கண்காணித்து வருகின்றன. மேலும் உலக சுகாதார அமைப்பின் அவசர குழு இந்த நிலைமை குறித்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி மீண்டும் ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளது. எனவே கொரோனா காலத்தை போல மக்கள் அச்சமடைய வேண்டிய நிலை தற்போது இல்லை என்றாலும் ஆப்பிரிக்காவில் வேகமாக பரவி வரும் இந்த புதிய எபோலா வகை குறித்து உலக சுகாதார அமைப்புகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றன. இந்த தொற்று எவ்வாறு முன்னேறுகிறது, தடுப்பூசி ஆய்வுகள் எந்த அளவுக்கு வெற்றி பெறுகின்றன, மேலும் சர்வதேச நடவடிக்கைகள் மூலம் இதனை எவ்வளவு விரைவாக கட்டுப்படுத்த முடிகிறது என்பதுதான் அடுத்த கட்டத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயங்களாக உள்ளன.